என்னே புதுமை இது! பூனை யானையை அடித்து விட்டது, காக்கா கரடியை கடித்து விட்டது, பானை மோதி பாறையே உடைந்து விட்டது. ஐயகோ ஐயகோ! என்னடா புலம்பல்? புலம்பல் இல்லை, பாறையாய் இருந்த உடம்பை பழமாக்கி விட்டானே பிரவாய்ப்பேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா? ஊரிலா? உலகத்தில் என்று சொல். இன்றுடன் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது புதிய வாழ்க்கை. துர்கா, கனவு காற்றோடு கலந்து போயிற்றே என்று கவலைப்படுகிறீர்களா? இருக்கத்தானே செய்யும். இளவரசி கலாமாலினி உங்களுக்குத்தான் என்று நாங்கள் கூடத்தான் நம்பி இருந்தோம். அனுதாபகீதமா பாடு. அண்ணா, நினைத்தாலே நெஞ்சு பற்றி எறிகிறது. இந்த மன்னனின் மணிமகுடத்தை காப்பாற்ற எத்தனை முறை போர்க்களத்திலே உங்கள் தலையை காணிக்கையாக தர முன் வந்திருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக கலாவை அல்லவா உங்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்க வேண்டும். அதுக்காக தான் நியாயமா போட்டின்னு ஒண்ணு வச்சாங்களே. போட்டி? எதற்காக போட்டி? வீரத்திலே, தீரத்திலே, குணத்திலே, குலத்திலே உயர்ந்த தளபதி அருகில் இருக்கும் போது போட்டி ஏன் என்றுதான் கேட்கிறேன். புரிகிறதா? போதும் துர்கா, போதும். எரிகிற கொள்ளியிலே எண்ணெய் ஊற்றாதே. இல்லை, தண்ணீரை ஊற்றத்தான் வந்திருக்கிறேன். அது முடியாது துர்கா. என் வாழ்வே அஸ்தமித்து விட்டது. என்ன செய்யறது? ஐயோ, என் வீரம் வீழ்ச்சி அடைந்து விட்டதே. வீரம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன, விவேகம் எங்கே போயிற்று? அண்ணா, என்ன? நான் அன்றே உன்னிடம் கூறினேனே. ஆமா, என்னமோ பலமா உளர்னே. பைத்தியம். தளபதியாரே, நீங்கள் விரும்பினால் கலா உங்கள் காலடியில் இருப்பாள். எப்படி? எப்படி வித்தை அல்ல, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். கலா கிடைப்பதானால் கலா, உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? சீக்கிரம் புறப்படு. எங்கே? காவிரி பட்டணத்திற்கு. ஏன்? ஏனா, நமது திருமணத்திற்கு தான். ஓஹோ, அது இங்கே நடக்க கூடாதா? இனிமேல் இங்க இருந்தால் சக்கரவர்த்தி எப்படியும் தன் மகளை என் தலையில் கட்டி விடுவார். இளவரசியை ஏமாற்றி விட்டு நீங்கள் ஓடிவிட்டால் சக்கரவர்த்தியின் படை உங்களை துரத்தி கொண்டு வரும். வரட்டுமே, என் காதலிக்காக இதையும் பணயம் வைக்க நான் தயங்க மாட்டேன். புறப்படு. இளவரசி, எவ்வளவு நாளும் உங்களை ஏமாற்றியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏமாற்றினாயா கலா? அவசரப்படாதீர்கள். நாளை இதே அரண்மனையில் நம் இருவருக்கும் திருமணம். என்ன சொல்லுகிறாய்? கள்ளர்களிடம் சிக்கிய கலாமோகன் தங்கள் காதலி கலாமோகினி, மருத நகரத்தின் சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி, அனைவரும் நான் தான். நல்லா கான கான கானா கான கான கானா. இப்படி ஞான ஞான ஞானா ஞான ஞான ஞானா. கான ஞானா கானா. அப்புறம் தானா தானா தா. என்னவா? ஐயோ, காங்காவுக்கு அடுத்தது டாவா? ஆஹா, சானா சானா. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. ஆமா, இந்த ஆடு இதுவரையும் படிக்கவே இல்லையா? தெரியலையா? ஆமா, நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த? அடமுட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் சரிதான். நீ உட்காரப்பா. ஆமா, உன் சங்கதி என்னாச்சு? அடையா ஐயா, சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகுற? என்னது? என்னப்பா? அடே, இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி 3 போட்டி வச்சிருக்காங்க. இது 3லயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அடிக்காம சின்னது பண்ணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? இங்க கொண்டா. உனக்கு என்ன தெரியும்? யோ யோ யோ, இத பாரு. இது 2ல எந்த கோடு சின்ன கோடு? அடே, இதான் சின்ன கோடு.
எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு. அவனை போய் முட்டாள்னு சொன்னிய. சரி விடுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா. இது என்ன இது? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலை மேல இதை வச்சு இந்த தண்ணி சிந்தாத, இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா? எடுத்தா வருது. எப்படி முடியும்? 1000 தடவை செய்து பார்த்துட்டேன். இந்த பாருங்க எப்படி வருது. எப்படி? இத தொடப்படாது. ஆமா, இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா, அவ்வளவுதானே? இந்த பாத்துக்கோ. ஆஹா, இது ஏன் மூளையில இல்லையே. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க. அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா வீட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா, இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னடா இது? இதோ. என்னது? என்னது? கொஞ்சம் இருங்களேன். மண்ணு. இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண் இருக்குல்ல, ஆமா, இதுல 3 விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன நடுவரல அப்படியே ஆட்டணும்? இல்லையே, 3 விரலும் இல்ல இப்படி ஆடுது. அப்படியா? ஆமா. இரு, இந்த போட்டேன். பாத்துக்க. எப்படி இது? இங்க இங்க இன்னொரு தடை. இங்க இருந்து பாக்குறேன். பாரு. ஆஹா, ஜெயிச்சேன். கல்யாணம்